மனிதன் தேவனோடு பேசுகிறவனா இருந்தால் அவனால் இயற்கையை மாற்ற முடியும். வறட்சியான இயற்கையை நீ நினைச்சினா கடவுளோடு பேசுகிறவனா இருந்தால் செழிப்பான இயற்கையாய் மாற்ற முடியும். ஒரு நாட்டில் லட்சக்கணக்கான பேர் இருக்கான். எலியா என்கிற ஒருவன், ஒரே ஒரு மனுஷன் அத்தனை பேரும் எப்படி வாழணுன்ற தலைவிதியை நிர்ணயிச்சான் பாருங்க. அதுதாங்க சாதாரண வாழ்ற 1000 பேருக்கும் தேவனோட பேசுகிற ஒருவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். என் அருமையான மகளே, காலையிலேருந்து நைட்டு வரை வெறும் வயிற்றுக்கு ஓடுறதுலையும் வாழ்க்கையை செலவழிச்சிடாத. இந்த உலக காரியங்களை பார்க்கறது, டிவியை பார்க்கறது, நாடகத்தை பார்க்கறது, எவனை கொன்னான், எவனை கழுத்திருத்தான், இதனால் 10 காசு உனக்கு பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது. மைண்டு கரப்ட் ஆகிறத தவிர. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தேவனோடு பேசுகிறதுல நீங்கள் நேரம் செலவழிக்கப்படும் போது யூ ஸ்டார்டட் இன்ஃப்ளூயன்சிங் பை காட். நீங்கள் யூ வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை காட். தேவனுடைய வல்லமை உங்கள் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இயற்கைக்கு அப்பாற்பட்டவை நம்பக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய இருதயத்தை விசுவாசிக்கக்கூடிய அளவிற்கு அது என்ன செய்யுது? மாற்றுது. நான் சொல்லவா, அவர் கூட பேசிட்டா நீங்கள் எந்திரிக்கும் போது விசுவாசிக்கிறவனாக தான் எந்திரிப்பீங்க. ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும். அவரோடு பேசும்போது அவர் சத்தத்தை கேட்குறீங்களா, ஃபெய்த் வரும் பாருங்க. எந்திரிக்கும் போது இந்த உலகத்தை அசைக்கிறவனா நீங்கள் எந்திரிப்பீங்க. மற்றவனால உங்களை பயமுறுத்த முடியாது. ஆமென். பயமுறுத்த முடியாது, பயமுறுத்த முடியாது. ஏனென்றால் he is influenced by God. நான் சொல்லவா, நீங்கள் 2ல் ஒரு இடத்துல இருக்க முடியும். ஒன்று, you must be influenced by the world or you must be influenced by the Almighty God. புரியுதா? உங்கள் முகத்தை பார்த்தோன்னு சொல்லிடலாம். 2லையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நீங்கள் இருக்க முடியாது. யாரோ ஒரு ஆள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான். ஒன்று மேப்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான், அப்படி வந்து, இல்லை காட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாரு, பாப்பம்டா வராத.